பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய பரிசுத்த ஓய்வினால் எல்லோரும் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு தேசங்களும் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் மிகவும் பாதுகாப்போடு வீடுகளுக்கு திரும்பி இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் தேவனுடைய ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே தியானிக்கும்படியாக 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட என் அன்பு தேவ ஜனமே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலிருந்து வேறு வரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதி, ஒரு பரிசுத்த சந்ததி, பரிசுத்த தெய்வத்தை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, நம்முடைய சர்வ வல்லவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக இந்த உலகத்திலே இருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாளும் விசேஷித்தவர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை இழந்து போய்விடாதீர்கள். ஒருவருக்கும் கிடைக்க முடியாத ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க பெற்றிருக்கிறது. இன்று எவ்வளவோ ஜனங்கள் மத்தியில தேவனுடைய சுவிசேஷம் கடந்து செல்லுகிறது. ஆனால் அதே சமயம் தேவனை ஏற்றுக்கொண்ட பல ஜனங்கள், தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவ ராஜ்யத்தை விட்டு விழுந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுகிறது மிகவும் தெளிவாக, தேவன் நம்மை அழைத்தது அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை வேறு பிரித்தது அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டது அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் என்னையும் உங்களையும் ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் தெரிந்து கொண்டது அசுத்தத்திற்கு அல்ல. மாறாக நம்முடைய தேவன் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாயிருங்கள். நீங்கள் பரிசுத்த மனவாட்டிகளாய் தேவனுடைய சன்னிதானத்திலே இருங்கள். தேவ பிள்ளைகள், தேவ ராஜ்யத்திலே பரிசுத்தத்துக்கு ஏதுவானதை அனுதினம் கற்றுக்கொள்ளுங்கள். அதற்குத்தான் இந்த வேதாகம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகத்தை அனுதினமும் வாசியுங்கள், தியானியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களை அவர் பரிசுத்தமான வழியிலே உங்களை உருவாக்கி நடத்துகிற ஒரு நல்லொரு தெய்வம் நமக்கு உண்டு. அப்படி இல்லை என்றால் அடுத்த வசனம் சொல்ல பாருங்கள், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தருடைய தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இன்றைக்கு நாங்க ஒருவேளை தேவனுடைய பாருங்க, இந்த பரிசுத்த ஓய்வினால் எத்தனை பேர் தேவனை அறிந்து கொண்ட, எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்தை கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை பாடி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள் என்பதை உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். என்னை தேவன் அழைத்ததுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? என் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்கிறேனா? ஒருவேளை நீங்கள் ஒருவருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஏமாற்றுகிறது மனுஷனை அல்ல, நீங்களும் நானும் ஏமாற்றுகிறது சாதாரண ஒருவரை அல்ல, நீங்களும் நானும் ஒரு அலட்சியமா இருப்பது ஒரு சாதாரணமான ஒரு தெய்வத்தை அல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணிய சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நானும் நீங்களும் அசட்டை பண்ணுகிறோம். அவர் தந்தருளின பரிசுத்த ஆவியானவரை அல்ல, அந்த தெய்வத்தையே நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள். நமக்கு ஏன் ஆண்டவராய் தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியை தந்திருப்படைய நோக்கம் என்ன? அந்த அபிஷேகத்தை தந்திருப்படைய நோக்கம் என்ன? அவர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களுக்கும் எனக்கும் அவர் உணர்த்தி சரியான பதில் நடப்பிப்பார். அதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற தேவ பிள்ளைகளாய், உகந்த மனவாட்டிகளாய், தீவட்டிகளிலே எண்ணெயோடு அந்த மணவாளன் வருகிற அந்த நாளுக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருந்து நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நீங்கள் கைவிடப்படுவீர்கள். இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை பார்த்து தேவ ரட்சிப்பை நீங்கள் அசட்டை பண்ணி அதை விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் பல மக்களை பார்க்கின்றேன். தேவனை விட்டு விலகி போன ஜனங்களை பார்க்கின்றேன். விலகி போனவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கின்றேன். எந்த உளையான சேற்றிலிருந்து என் ஆண்டவராகிய தேவன் அவர்களை தூக்கி எடுத்தாரோ என்று மீண்டும் அதே பாவத்திலே நிற்கிறார்கள். அதே பாவத்தில் நிற்கிறார்கள். உண்மையாகவே உள்ளத்துல மிகுந்த வேதனை. நமக்கு ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வம், நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அந்த தெய்வத்தை நானும் நீங்களும் தேடி போகவில்லை. அவர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து நமக்கு ரட்சிப்பை தந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்தார். அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால், அந்த பரிசுத்த இரத்தத்தினால் என்னையும் உங்களையும் கழுவி சுத்திகரித்து அவர் இந்த ஜனம் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் அப்படி என்று சொல்லி என்னையும் உங்களையும் கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்திலிருந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு உங்களையும் என்னையும் வேறு பிரித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சவுலை போல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடாதீர்கள். ஆண்டவராகிய தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியூடாக இந்த சவுல் என்கின்ற மனுஷனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினார். ஒரு பெரிய ஒரு பொறுப்பினை கொடுத்தார். இந்த ஜனங்களை இந்த ஜனங்களை நீ அழித்து போடு, ஒருவரையும் விட்டு வைக்காதே என்று. ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் சொன்னார், இந்த மனுஷனை நான் ராஜாவாக்கினதை குறித்து என்னுடைய மனம் விஷனம் அடைகிறது, என்னுடைய உள்ளம் விஷனம் அடைகிறது. ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே தாவீது என்கின்ற ஒரு மனுஷனை தேவன் அதே தீர்க்கதரிசியூடாக அபிஷேகம் பண்ணினார். ஆனா அந்த மனுஷன் விழுந்த ஒரு பாவத்தை உணர்ந்து அந்த தெய்வத்தை விடாமல், அந்த ரட்சிப்பை விடாமல் மீண்டும் பற்றி கொண்டான். தேவனுக்கு ஏற்ற மனுஷனாய் அவன் மாறினான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன், இவர்களை நான் அழைத்ததன் நிமித்தம் என்னுடைய இருதம் விசனப்படுகிறது என்ற ஒரு வார்த்தை தேவனுடைய இருதயத்தில் உண்டாகாதபடி நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை பாதுகாப்போம். கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழுவோம். சாதனையாளர்களாக தேவன் கொடுத்திருக்கிற வரங்களினால, தேவன் கொடுத்திருக்கிற வல்லமைகளினால நீங்கள் பிசாசுகளை மேற்கொள்வீர்கள். அவனுடைய திட்டங்களை, அவனுடைய வஞ்சகமான காரியங்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். ஆகையினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? பாகாலுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் தேவனுடைய பிள்ளைகள். பாகாலோடு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்நிய நுகங்களோடு நமக்கு சம்பந்தம் இல்லை. அந்நிய காரியங்களை நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, அதுதான் அந்த பரிசுத்த வாழ்க்கை. அந்த பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் வாழுவதற்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அதை உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய பண்ணுங்கள். லேவியாமத்திலே சொல்லப்படுகிறது, லேவியராமத்திலே சொல்லப்படுகிறது, தேவனுடைய பலிபீடத்திலே பரிசுத்த அக்கினி அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்நிய அக்கினி அல்ல, பரிசுத்த அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதுபோல தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாயிருங்கள். எப்படிப்பட்ட சோதனைகளிலேயும் நீங்கள் ஒருபோதும் விழுந்து போவதில்லை.
சோதனைகளை ஜெயமெடுத்த தேவன் நமக்கு உண்டு. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாய் அழைத்த தேவன் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தருக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழுங்கள். இதோ வருகிறேன்னு சொன்னவர் வரத்தான் போகிறார். அவருக்கு ஏற்ற பரிசுத்த மணவாட்டிகளாய் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். May God bless you. May God bless you. Be happy in Christ. Don't be worried about anything. Take care.